ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மில்லட் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உடனே நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தயிர் கொஞ்சம் விட்டுடுங்க. இல்லைன்னா ஒரு 4 மணி நேரம் நீங்கள் புளிக்க வச்சுட்டு இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா தயிர் தேவையில்லை. அந்த ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 கப் அளவுக்கு ஊற வச்ச வரகரிசி, ஒரு கப் தேங்காய், 1 கப் அவல், தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை அரைச்சிக்கிடலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒன்றாவே உப்பு போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தண்ணி சேர்த்துடலாம். இதை வந்து அரைச்சி எடுத்துரும். இப்போ மாவை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதோட 2 ஸ்பூன் தயிர் விடுங்க. இது ரொம்பவும் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துருவோம். ஒரு தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கிடுங்க. ரொம்பவும் ஒரு டேஸ்டான ஒரு குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. சிறுதானியத்தில் நான் வந்து இன்றைக்கி வரகரிசி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைக்கண்டாம், பார்த்தா தெரியும். தேங்காய் எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு அரைச்சா போதும். தெரியுதா? கொஞ்சம் நறுநறுன்னு அரைச்சா போதும். ரொம்ப சாஃப்டாக அரைக்கண்டா. இட்லி மாவுக்கு நம்ம அரைப்போம்ல அந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சிடுங்க. தண்ணி என்ன கொஞ்சம் விடலாம். என்ன கொஞ்சம் தண்ணி சேர்த்துடும், ரொம்ப திக்காக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கட்டும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். ஒரு பிளேட்டில் ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிவிடுங்க. நல்லா எல்லா இடம் படட்டும். மாவு ரெடி பண்ணி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சமாக பேக்கிங் சோடா, ஒரு 1 கிராம் தான் இருக்கும். இது நல்லா கலந்துக்கிடுங்க. உடனே நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் தயிரும் பேக்கிங் சோடாவும் நம்ம சேர்க்குறோம். நீங்கள் இது ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சு பண்ணிங்கன்னா தயிரும் வேண்டாம், பேக்கிங் சோடாவும் வேண்டாம், ரெண்டுமே இல்லாமல் நல்லா வரும். இது பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் டிஃபனாக கூட சாப்பிட்டுக்கலாம் டீயோட. ஒரு சட்னி மட்டும் அரைச்சிடுங்க. தேங்காய் சட்னியாவது தக்காளி சட்னியாவது. பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்துருவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். ஒரு நைஃப் ஏதாவது உள்ளே விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வந்துட்டுனா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மேலே ஒரு தாளிப்பு போட்டுடலாம். கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, ஒரு கலர் கான்ட்ராஸ்டுக்காக ஒரு சின்ன கேரட்டை துருவி போட்டிருக்கு. நம்மளோட ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.